எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழியில முதல் நூறுல 2வது பதிகத்துல 7வது பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. முதல்ல புக்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாட்டுன்றது தெரியும். நான் வேணா இனிமே அது திருவாயு நம்ம 4வது புக்கில் இருக்கு எத்தனாவது பாட்டுன்னு. அதை போட்டோம்னா ஒவ்வொரு புக்கும் ஒரு மாதிரி மாறுபடுறது. இவர் நாதமுனிகள் சொன்ன பிரகாரம், நாதமுனிகள் அதை தொகுத்து பண்ண பிரகாரம் பார்த்தோம்னா அந்த நம்பர் என்கிட்ட இருக்கு. அது நீங்கள் யாரை போடுன்னு சொன்னீங்கன்னா நான் போடுறேன், அந்த நம்பரை போடுறேன். அந்த நம்பரை போட்டு நீங்கள் வாங்குறது வேற புக்காக இருந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். லிஃப்கோவாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். லிஃப்கோ டிக்ஷனரி, லிஃப்கோ இது வாங்கினீங்கன்னா, லிஃப்கோ பிரிண்டர்ஸில் பப்ளிஷர்ஸ் கிட்ட வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படின்னா நான் அந்த 4வது அது எத்தனாவது பாட்டுன்றதை வேணாலும் போடுறேன். அது சொல்லுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுனால அதனால தான் நான் போடல. பாட்டை சொல்கிறேன், கேளுங்க. பாட்டுக்கு வருவோம். அடங்கெழில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கெழில் அகுதென்று அடங்குக உள்ளே. இதான் பாட்டு. பாருங்க, அடங்கெழில், அடங்குன்றது முழுசுமா அடங்குறது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஈசனுக்குள்ள ஒன்றிடணும். அப்படியே அடங்கு, முழுமையாக கட்டுப்படணும். ஈசனுக்கு கட்டுப்படாம இணைந்து விடணும். ஈசனோட போய் சேர்ந்துடணும். அப்படியே அதுதான் அடங்கையில் சம்பத்துன்றது. அதான் பெருமாளோட போய் அப்படியே ஐக்கியமாயிடுறது தான் சொல்றாருங்க அடங்கையில்ன்றது. அது ஒரு அழகா. அது அடங்கு எழில், அது ஒரு எழிலாம். அது ஒரு அழகு. அந்த மாதிரி அழகா போய் பெருமாள் கூட சேர்ந்துருன்றத சொல்றாரு. அடங்கையில் சம்பத்துன்னா சம்முனா செல்வம், ஞாபகம் வச்சுங்க. பத்துன்னா பற்றுதல். சம்பத்துன்னா அதான் செல்வத்தை பற்றுதல். அதான் சம்பத்து இருக்கா. அப்ப எல்லாம் நீர் நிலம் சாதி சம்பத்து எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னுவா. சாதாரண பெரியவாள்லாம் ஜாதகம் பார்க்கும்போது பேசும்போது நீர் நிலம் சாதி சம்பத்தெல்லாம் எப்படி அப்படின்னுவா. சம்பத்துன்றது செல்வம். செல்வத்தை சம்னா செல்வம், பற்றுன்னா பற்றுதல், செல்வத்தை பற்றுதல். அடங்கெழில் சம்பத்து, தெய்வத்துக்கிட்ட அடங்கி எல்லாத்தையும் முழுமையா ஒப்படைச்சிட்டு, சம்பத்து செல்வத்தை பற்றுகின்ற அந்த எண்ணம் இருக்கே, அதை அடங்க கண்டு இதை பண்ணி அதை பண்ணீங்கன்னா இது அடங்கிடும். செல்வத்தை பற்றுகின்ற அந்த குணம் இருக்க, அதை அடங்கிடும். அடங்க கண்டு, அடங்கெழில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கு எழில். ஈசன்கிட்ட நீங்க இப்ப இறைவன்கிட்ட ஐக்கியமாயிடுறீங்க இல்லையா. ஈசன்கிட்ட அடங்கும் போது அதனுடைய அழகு இருக்கு இல்லையா. ஈசன் அடங்கு எழில். ஈசன் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இதை ஏத்துக்கிறாரு, உங்களோட அடிமைத்தனத்தை. நீங்க இறைவனுக்குள்ள ஒத்து போய் ஐக்கியமாறத பெருமாள் எப்படி ஏத்துக்கிறாரு, இறைவன் எப்படி ஏத்துக்கிறாருன்றது அது ஒரு அழகா. அதான் அடங்கெழில். முதல்ல அடங்கெழில் நம்ம அடங்குறதோட அழகு. பெருமாள் 2வது 3வது வரியில வர அடங்கெழில்ன்றது நீங்க போய் அடையிறத பார்த்து பெருமாள் ஏத்துக்கிற அழகு. ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதுதான் முதல்ல இருக்க அடங்கெழில் உங்களுடைய அழகு. எல்லாத்தையும் நீங்க அடங்கி, எல்லாத்தையும் உங்க அழகான இதெல்லாம் அடங்கிட்டு இருக்கணும். நீங்க அடங்குறதே அழகா இருக்கணும்ன்றார். 3வது வரியில வர அடங்கெழில்ன்றது என்னன்னா, அதை இறைவன் அழகா ஏத்துக்கிறாராம். ஐயோ இவன் இப்படி வந்துட்டானே அப்படி இப்படின்லாம் அந்த மாதிரி நினைக்காத, வான்னு கூப்பிட்டு ஏற்பாரா. பெருமாள் காத்துட்டு இருப்பாரா. ஞாபகம் வச்சுக்கோ. ஏதாவது இவன் ஒரு நல்லது செய்ய மாட்டானா, அதை காரணம் காட்டி இவனை நம்மளுக்கு கூப்பிட்டு முடியுமா அப்படின்னு பெருமாள் எப்பயுமே பார்த்துதான் இருப்பாராம். நம்ம தான் அந்த ஒரு நல்லது கூட செய்யறது இல்லை. அதான் அந்த ஒரு நல்லது கூட நம்ம தான் செய்யறது இல்லை. அதைத்தான் சொல்றாருங்க. அடங்கு எழில் அகுதி என்று. இதுதான் பெருமாள் நம்மளை ஏத்துக்கிற அழகு அப்படின்றத பார்த்து, அதை பார்த்து நினைச்சு அதை நினைச்சு அடங்குக உள்ளே, இறைவனுக்குள்ள போய் இனி ஐக்கியமாகு அப்படின்றதான். அருமையான பாட்டு. இது பாட்டு அருமையான பாட்டு. அது அடங்கெழில் சம்பத்து அடங்க கண்டு ஈசன் அடங்கெழில் அகுதென்று அடங்குக உள்ளே. அடங்கெழில் சம்பத்து, நீங்க உங்களுடைய முழுமையா கட்டுப்பட்டு உங்களை ஐக்கியமாக்கிட்டு பெருமாள் கிட்ட உள்ள போய் அடங்கி அழகா போய் அழகான ஒரு நிலையோட மனசுல ஐயோ போய் ஐக்கியமாகறமே என்ன ஆகுமோ அதெல்லாம் நினைக்காத. மனசு நிறையா அதுதான் அழகான்றது. அழகான ஒரு மனசுல எண்ணத்தோட அழகா போய் பெருமாள்கிட்ட நீங்க அடங்குறது.
அடங்கும் போது என்ன ஆகுன்னா உங்க சாதாரணமாக உங்க சொத்து பத்து அந்த அதில் இருக்க பாசெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விட்டு போயிடும். நீங்கள் பெருமாள்கிட்ட அடங்கும் போதே அதெல்லாம் போயிடும், சம்பத்தெல்லாம் போயிடும். சம்பத்து அடங்குறதான் அடுத்து அடங்கு. இதெல்லாம் மடக்கடின்னு தமிழில். இது வந்து இந்த மாதிரி அடங்குன்றதே 4 வருது, 4 இடத்துலையும் வருது, 4 இடத்துலையும் 4 வேற மீனிங்ல வருது பாருங்க. அதான் நான் அடங்க கண்டுன்னா சம்பத்துன்றது வந்து உங்களோட செல்வம் அந்த செல்வத்து மேல இருக்க பற்று இருக்கு, அது தானாவே அடங்குமா. அடங்க கண்டு அது மாதிரி நீங்க அடங்க கண்டு ஆகா இவன் எல்லா இதெல்லாம் விட்டுட்டான், இவனுடைய பற்று பாசங்களை எல்லாம் விட்டுட்டான் அப்படின்றத பெருமாள் புரிஞ்சுட்டு ஈசன் அடங்கெழில் அகுதுன்று. ஈசன் வந்து என்ன பண்றாரு, அழகா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு நம்மளை ஏத்துக்கிறாராம். அதுதான் இங்க ஈசன் அடங்கெழில் அகுதென்று. அதுதான் ஈசன் நம்ம அடையறதுக்கு வழி. எதுன்றது அடங்குக உள்ளே. பெருமாள் கூப்பிடும் போது போய் அவர்கிட்ட ஐக்கியமாயிடு அப்படிங்கிறதா இது பாட்டு. நாளைக்கு அடுத்த பாட்டு 8வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.